அரவிந்த், நம்மளுக்கு கல்யாணமாயி 2 வருஷங்களாச்சு. ஒரு நாளாவது எனக்கு ஒரு பட்டு புடவை நகை அப்படின்னு வாங்கி கொடுத்திருக்கீங்களா? என்ன சந்திரிகா அப்படி சொல்ற? போன வாரம் தானே உன்னோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணோம். அது சாதாரணமா எல்லாருமே செய்யறது. அதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? இப்ப என்ன சந்து, உனக்கு என்ன வேணும்? பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு புடவை வாங்கியிருக்காங்க. அந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த மாதிரி புடவை வேணும். அந்த புடவைக்கு எவ்வளவு சந்து? 10,000 ரூபாய். சரி, உனக்கு 10,000 ரூபாய் போன் பே பண்றேன், வாங்கிக்கோ. இப்படி காலையிலேயே அங்கிட்ட சண்டை போடாத. அப்படின்னா நீங்க சொல்றது என்ன? நான் எப்பவுமே சண்டை போடுறேனா? இப்போ ரூம்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிற ஹரிதா வெளியே வந்து புருஷன் பொண்டாட்டிய பார்த்து, என்ன நீங்க உங்க சண்டைய காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா? மனுஷனை நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? ஹரிதா, உங்க அக்கா இப்ப எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. ஏங்கா இப்படி பண்ற? நீ முதல்ல எல்லாம் மாமா மேல எவ்வளவு பிரியமா இருப்ப. இப்ப என்னக்கா ஆச்சு உனக்கு? நான் மாறலடி. இப்ப மாறி இருக்கிறது எல்லாமே உங்க மாமா தான். என்ன சந்து, நீ தப்பு பண்ணிட்டு இப்ப என்ன சொல்றியா? ஆமா, அக்கா அப்படியேதான் பேசிக்கிட்டு இருப்பா. நீங்க கிளம்புங்க, ஆபீஸுக்கு நேரம் ஆகுதுல்ல, சீக்கிரமா கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே அரவிந்த் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். நான் இன்னைக்கு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிருக்கேன். சாயங்காலம் கிளம்ப போறேன். அப்படியாக்கா? ஒண்டியா போறியா? ஆமா, யூனியன்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் போறாங்க. அப்படி அவங்க கூட நானும் போறேன். இன்னும் இந்த விஷயத்த உங்க மாமா கிட்ட சொல்லல. என்னக்கா, ட்ரிப்புக்கு போறேன்னு மாமா கிட்ட சொல்லக்கூடாதா? சொல்லாமையா போவேன்? இல்லடி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி இருக்காங்க. அவங்க கூட தான் ட்ரிப்புக்கு கிளம்புறேன். சாயங்காலம் ஆச்சு. அரவிந்த் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். சந்து, ரொம்ப தலைவலிக்குது, ஒரு காஃபி கொண்டு வா. எங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிக்கிட்டு கோவாக்கு கிளம்பி இருக்கிறோம். ஹரிதா, மாமாவுக்கு தலைவலிக்குதா, ஒரு காஃபி கொண்டு வா. என்ன சந்து, திடீர்னு வந்து சொல்ற? நீ ட்ரிப்புக்கு போற விஷயமே சொல்லலையே. என்ன, எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போணுமா? எல்லாமே என்னோட இஷ்டம். எனக்கு இஷ்டம் வந்தப்ப போவேன், இஷ்டம் வந்தப்ப இந்த வீட்டுக்கு வருவேன். சந்து, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சரிங்க, நான் இன்னும் கிளம்புற, எனக்கு நேரம் ஆயிடுச்சு. செலவுக்கு பணம் வேணும், போன் பேல போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். ஹரிதா அரவிந்துக்கு காஃபி கொண்டு வந்தா. பாத்தியா ஹரிதா, உங்க அக்கா எப்படி பேசுறான்னு? அவ இஷ்டத்துக்கே முடிவெடுக்கிறா. என்னவோ மாமா, அக்கா மாதிரி இல்ல. ட்ரிப்பு அப்படி இப்படின்னு கிளம்பிடுறா. இப்ப நாளாவே அவளுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு. அம்மா ஹரிதா, சரி, உன்னோட படிப்பெல்லாம் இப்போ எந்த லெவலுக்கு வந்திருக்கு? மாமா, அடுத்த மாசமே எக்ஸாம் இருக்கு மாமா. எக்ஸாம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் ஜாப் பார்க்க வேண்டியதுதான். சரி, எங்க ஆபீஸ்ல ஏதாவது உனக்கு ஒர்க் இருந்தா நான் சொல்றேன். சரிங்க மாமா. சரி, உங்க அக்கா சமைச்சிருக்காளா இல்ல அப்படியே கிளம்பிட்டாளா? இல்ல மாமா, எதுவுமே சமைக்கல. நான் தான் இப்ப போய் சமையலுக்கு ரெடி பண்ணணும். சரி, நான் ஏதாவது உதவி செய்யணுமா? வேண்டாம் மாமா, நானே தனியா மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சமையல் அறைக்கு போய் சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சா. இப்படி சமையல் முடிஞ்சு போச்சு. மாமா, சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு, வாங்க மாமா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே பெட்ரூம்ல இருந்து அரவிந்த் வந்தான். ஒரு வாய் சாப்பாடு வாயில எடுத்து வச்ச உடனே, ஹரிதா, சமையல் எல்லாம் உங்க அக்கா மாதிரியே இருக்கு. அவளோட யோசனை வருது. மாமா, இந்த சமையல் எல்லாம் எனக்கு அக்கா தான் கத்து கொடுத்தா. ஓ அப்படியா, குட். நீயும் ரொம்ப நல்லா சமைக்கிற. இப்படி ஒரு வாரமாச்சு. ட்ரிப்புக்கு போயிருந்த சந்திரிகா ஒரு வாரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தா. ஹரிதாவுக்கும் அரவிந்துக்கும் சந்திரிகா மேல ரொம்பவே கோவமா இருந்தாங்க. அக்கா, என்னக்கா ட்ரிப்புக்கு போறேன் அப்படின்னு இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கியே? மாமா வீட்ல தனியா இருப்பாரு, அவரை பத்தி உனக்கு கவலையே இல்லையாக்கா? ஆமா, உன்னை பத்தியே யோசிச்சு எவ்வளவு கவலைப்பட்டாருன்னு தெரியுமா? சரி, இப்போ அதுக்கு நான் என்ன பண்றது? ஏற்கனவே ட்ரிப்புக்கு போய் ரொம்ப தலைவலி எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, இப்ப உங்க கூட சண்டை போட என் உடம்புல தெம்பு இல்ல. நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும். இங்க பாரு சந்திரிகா, நீ ட்ரிப்புக்கு போ, நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ட்ரிப்புக்கு போறேன் அப்படின்னு மாசம் ட்ரிப்புக்கு போற, அதுக்கப்புறம் 10 நாள் 15 நாள்னு திரும்பி வர. இங்க பாருங்க அரவிந்த், நானே ட்ரிப்புக்கு போய் ரொம்ப டயர்டாயி வந்திருக்கேன். உங்க கூட சண்டை போட என் உடம்புல தெம்பு இல்ல. கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுறீங்களா? அக்கா, என்னக்கா, மாமா கூட பேசுறதுக்கும் உனக்கு டைம் இல்லையாக்கா? அக்கா, மாமா ஏதாவது தப்பு பண்ணா கேளுக்கா. அதை தவிர இப்படி மாமா கிட்ட கோச்சிக்கிட்டு சண்டை போடாத அப்படின்னு சொல்லி பெட்ரூமுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அரவிந்துக்கும் சந்திரிகாவுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருந்தது. இப்படி ஒரு வாரமாச்சு. அவளுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் இருந்தது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் ட்ரிப்பு அப்படின்னு கிளம்பிட்டா. ஹரிதா, நான் கோவாவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் பிளான் பண்ணிருக்கேன். நான் உடனடியா கிளம்பி ஆகணும். என்னக்கா, மாமா கிட்ட சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்ட? மாமா கிட்ட சொன்னியா? சரிக்கா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா.
அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா கிளம்பி போயிட்டான். இப்படி ஒரு வாரம் போய் ஒரு மாசம் ஆனாலும் சந்திரிகா வரவே இல்ல. அரவிந்த் ரொம்ப பயந்துட்டான். ஹரிதா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. முதல்ல உங்க அக்கா ட்ரிப்புக்கு போனா ஒரு வாரத்திலேயே வந்துருவா. இந்த தடவை ஒரு மாசமே ஆயிடுச்சு. ஆமா மாமா, எனக்கும் ரொம்ப பயமா தான் இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன இருக்கும் மாமா, அக்கா எங்க போயிருப்பா? ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு ஹரிதா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நான் சந்திரிகாவோட ரூமுக்கு போய் பாக்குறேன், ஏதாவது க்ளூ கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹரிதா அக்காவோட ரூமை கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்ப அங்க ஒரு கவர் இருந்தது. அந்த கவரை எடுத்து பார்த்தா அது மாமா மாமா இங்க வாங்க, இங்க ஒரு ரிப்போர்ட் இருக்கு. இதுல எதேதோ போட்டிருக்கு, படிச்சு பாருங்களேன். இதுல கேன்சர்னு போட்டிருக்கு. என்னது, கேன்சரா? ஆமா மாமா, நீங்களே ஒரு தடவை ரிப்போர்ட்ட பாருங்களேன். படிச்சு பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன உடனே அரவிந்த் படிச்சு பார்த்தான். ஹரிதா, இந்த அட்ரஸ்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், விஷயம் என்னன்னு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு ஹரிதாவும் அரவிந்தும் அந்த அட்ரஸ்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அங்க இருக்கிற டாக்டர் பார்த்தாங்க. டாக்டர், நான் சந்திரிகாவோட புருஷன் அரவிந்த். இங்க சந்திரிகா வந்தாளா? நீங்க சந்திரிகாவோட ஹஸ்பண்ட் அரவிந்த் தானே? சந்திரிகாவுக்கு இப்போ கேன்சர், அது கூட ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு. அவ கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பா. டாக்டர், எங்க அக்கா இவ்ளோ கஷ்டத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எங்க முன்னாடி தெரியாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. ஆவும், நீங்க சொன்ன மாதிரி அவ ரொம்ப நல்லவ. அவ உயிரோட இருக்கும் போதே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு அவ ரொம்பவே ஆசைப்பட்டா. அவ ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டா, அதனாலயே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்பட்டா. டாக்டர், என்ன சொல்றீங்க? நாங்க 2 பேரும் எப்படி கல்யாணம்? அவ மனசு ரொம்ப பெருசு. அவ சாவறதுக்கு முன்னாடியே அவ இறந்துட்டா நீங்க தனியா இருப்பீங்கன்னு அவ தங்கச்சியவே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாவே அவ கனவு கண்டுகிட்டு இருந்தா. இப்படி ஹரிதா சந்திரிகா 2 பேரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அங்க என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு புரியல. டாக்டர், சந்திரிகா இப்போ வீட்ல இல்ல. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ட்ரிப்புன்னு கிளம்புனா. அவ இன்னும் வீட்டுக்கு வரல. ஆமா, உடனடியா நம்ம ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அக்கா எப்படி காணாம போனா? அரவிந்த் இப்படி ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் கவலையோட பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஹரிதா போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. மாமா, அக்கா ஏதோ மெசேஜ் பண்ணிருக்கா. அப்படியா? என்ன மெசேஜ் அது? ஏங்க ஹரிதா, நான் உங்க 2 பேரையும் விட்டு ரொம்ப தூரமா போய்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட கடைசி ஆசை. 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அதுதான் என்னோட சந்தோஷம். நான் உங்க முன்னாடி கஷ்டப்படுறத பார்த்தா நீங்க கவலைப்படுவீங்கன்னு தான் உங்களை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டேன். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தா என்னோட கடைசி நாள்ல நானே உங்களை தேடி வருவேன். இதான் என்னோட கடைசி ஆசை. என்ன தேடணும் அப்படின்னு கண்டுபிடிக்காதீங்க. இப்படி அந்த லெட்டரை படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அறியாமையே அவங்க கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தாங்க.